அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சி எம்பியா இருக்கக்கூடிய சு. வெங்கடேசன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல சில விஷயங்களை வந்து பேசி விட்டுருக்காரு. அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. அதை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது என்னங்கிறத வந்து காணொலியாவே நான் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? செங்கோல் என்றாலே வந்து செங்கோலை வைத்து மன்னர்கள் எல்லாம் வந்து அடிமைப்படுத்துறாங்க பெண்களை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அது 19 வந்து எல்லா மன்னர்கள் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல இது பொத்தாம் பொதுவா வந்து ஏதோ ஒரு மன்னர்கள் அவர் சொல்றாருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அவர் சொல்றது தமிழ் மன்னர்களை தான். அவர் வந்து விஜயநகர தன்னுடைய விஜயநகர முன்னோர்களான திருமலை நாயக்கர் எல்லாம் அவர் சொல்லல. அதை நீங்க ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். இது 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 என்னன்னா இப்ப அவரோட கருத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோல் தேவையில்லை. செங்கோலை வந்து நீங்க வச்சுட்டு வேற ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்க போறோம். எவ்வளவு நுட்பமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. அந்த செங்கோல் அப்படின்றது பெண்களை அந்த புறத்தில் அடிமையாக வைத்திருந்த மன்னர்களை தான் காண்பிக்கும் அப்படின்றாரு. சு. வெங்கடேசன் மாதிரியான ஆட்கள் மிக முக்கியமா திராவிடம் பேசும் மாற்று மொழியினர் இவங்க அனைவருமே இந்த வேலையை செய்வாங்க, தெளிவா செய்வாங்க. இப்ப சு. வெங்கடேசன் வந்து எதனால வந்து தமிழ் மன்னர்களை தான் குறிப்பா சொல்றாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு காலையில அவரோட கீச்சு ட்விட்டர் பக்கத்துல போய் பாக்குறேன். 2021 ஜூன் 12 ஏதோ ஒரு தேதி. அந்த தேதியில பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால்ல புனரமைக்கப்படுகின்றதுன்னு இவர் போய் பக்கத்துல நின்னு அண்ணன் தங்கம் தென்னரசி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இதை பண்றாரு. ஒண்ணு சரிங்களா? ஆமா பண்றாரு. 2வது போன வருடம் வந்து திருமலை நாயக்கருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுக்காக விழா மாலை போடுறதுக்காக இவர் வந்து இவங்கதான் சொல்றாங்களே பார்ப்பான் கையில வாங்கி மாலையை போடுறாரு. அப்ப அதுவும் வந்து திருமலை நாயக்கருக்கு பண்றதுன்னா ஒரு மனதுல உடம்புல எல்லாம் பூரிப்பா இருக்கு பண்றாரு. இன்னொரு இடத்துல ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பின்னாடி பதாகை இருக்கு. இவங்க எல்லாம் திருமலை நாயக்கருக்கு மாலை போட்டு அந்த பிடிஆர் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீ மன்னர்களை தவறாக பேசிய நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா. உண்டா இல்லையா? அதாவது செங்கோல் ஆட்சி செங்கோல் வச்சிருக்க மன்னர் எல்லாருமே தவறானங்க அப்படின்னா எந்த மன்னரை நான் வணங்க மாட்டேன், வழிபட மாட்டேன், அவங்களுக்கு மரியாதை செலுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கணும். அந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணு. நான் செங்கோலை விமர்சிப்பேன். ஆனா திருமலை நாயக்கரோட இதுல போய் பாப்பாங்கிட்ட இருந்து அந்த நான் மாலையை வாங்கி நான் போடுவேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறது, பெருமையா பண்றது. அதுல அவங்களோட ஜாதி முழுக்க வெறி அப்படியே இருக்கு. அந்த கீழே ஒரு மேடை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மேடையில இவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் அந்த மேடையை வச்சிருக்காங்க. அதுவும் அதுல இருக்கு. அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு இடத்துலயும் திருமலை நாயக்கரை தவறா பேசினது கிடையாது. நீங்க போய் அவருக்கு மாலை போடுறீங்க. நீங்க போய் அவருக்கு மரியாதை செய்றீங்க. நேரம் கிடைக்கிறப்ப அந்த நாயக்கர் மஹால்ல போயிட்டு எல்லா வேலையும் பண்றீங்க. எல்லாம் பண்ணிட்டு நீங்க மன்னர்களை திட்டுறீங்கன்னா நீங்க யாரை திட்டுறீங்க?